இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா கேரிமலை நகுலேஸ்வரம் ஆலயத்திற்கு சென்று இன்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதன்போது இந்திய அரசாங்கத்தின் நிதி பங்களிப்பில் நிர்மாணிக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு திட்டத்தையும் அவர் திறந்து வைத்தார். வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் செவிதி சாய் முரளி உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாக இருந்தனர். நீங்கள் இங்கு நினைவு கூர்ந்தது போல 2015ஆம் ஆண்டில் இந்திய பிரதமர் யாழ்ப்பாணத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் வருகை தந்திருந்தார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நமது தேசங்களை ஒன்றிணைக்கும் ஆழமான வேரூன்றிய கலாசார ஆன்மீக நாகரிக பிணைப்புகளை அவரது வருகை எடுத்துக்காட்டியது. நாங்கள் வடக்கு மாகாணத்தில் பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். துறைமுக அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நாங்கள் நவீனமயப்படுத்தி வரும் காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு செல்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என எண்ணுகிறேன். அது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மிக விரைவில் இறுதி செய்வோம் என நம்புகிறோம். இலங்கைக்கான அபிவிருத்தி திட்டங்களில் மிகப்பெரிய தொகுதி வடக்கு மாகாணத்திற்கானது. இந்த பிராந்தியத்தின் மீது எமது ஆழ்ந்த அர்ப்பணிப்பு உள்ளது. அதன் தொடர்ச்சியாக இன்று நாங்கள் ஒரு குடிநீர் திட்டத்தை நிறுவியுள்ளோம். இங்கு வரும் பக்தர்கள் பாதுகாப்பான உணவையும் சுத்தமான குடிநீரையும் பெற இது வழிவகுக்கும். நாம் பகிர்ந்து கொள்ளும் ஆழமான ஆன்மீக நாகரிக பிணைப்பை வலியுறுத்துவதற்காகவே இதனை செய்கின்றோம். இதேவேளை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அச்சுவேலி கைத்தொழில் பேட்டைக்கும் இன்று சென்றிருந்தார். இந்திய அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கைத்தொழில் பேட்டையை பார்வையிட்டதுடன் அதன் செயற்பாடுகள் தொடர்பிலும் அவர் கேட்டறிந்து கொண்டார். இதனையடுத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இந்திய அரசின் புலமை பரிசில் வழங்கும் நிகழ்விலும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் பங்கேற்றிருந்தார். முதலாம் வருடத்தில் கல்வி கற்கும் அனைத்து பீடங்களையும் சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட 100 மாணவர்களுக்கு இதன்போது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரால் புலமை பரிசில் வழங்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பதில் துணைவேந்தரும் கலைப்பீட பீடாதிபதியுமான நாகமுத்து பிரதீபராஜா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இந்திய துணை தூதுவர் செவிதி சாய் முரளி, விரிவுரையாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். Dear friends, the youth are the heartbeat of our society. இந்த பல்கலைக்கழகத்துடனான எமது கல்வி ஒத்துழைப்பு மிகவும் ஆழமானது. இன்றைய இந்த புலமை பரிசில் திட்டம் முறிக்க முடியாத எமது பிணைப்பின் தொடர்ச்சியாகும். இது யாழ்ப்பாண மக்களின் அறிவுத்திறன் மற்றும் எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடாகும். திறமையான தகுதியுள்ள மாணவர்களின் கனவுகளை அடைவதற்கு நிதி பற்றாக்குறை ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காகவே இந்த திட்டம். இதனை நாம் முதலில் 2023ஆம் ஆண்டில் ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் 100 மாணவர்களுக்கு 5000 ரூபாய் வீதம் வழங்கினோம். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2024ஆம் ஆண்டில் இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட போது இந்தியா ஒரு மேம்படுத்தப்பட்ட திட்டத்தை செயற்படுத்துவோம் என பிரதமர் மோடி கூறினார். அதன்படி 2025 முதல் இந்த தொகையை 7500 ரூபாவாக அதிகரித்தோம். பதில் துணைவேந்தர் கூறியதை போன்று இதனை பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை 400ஆக உயர்வடையும். இதேவேளை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கும் இன்று சென்றிருந்தார். இதன்போது பொது நூலகத்தின் இந்தியன் கார்னர் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியதுடன் ஒரு தொகுதி நூல்களையும் பொது நூலகத்திற்கு அன்பளிப்பு செய்தார். யாழ் மாநகர சபை முதல்வர், யாழ் மாநகர சபை ஆணையாளர் உள்ளிட்ட பலரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர்.